வணக்கம் மக்களே! நல்லதுன்னு ஒருத்தவங்க செய்ய வந்துட்டாங்க அப்டின்னா, அவங்கள 4 பேர் 4 விதமா பேசுவாங்கங்கிறது இதுல தெரியுது. விஜய் தளபதி விஜய் அண்ணன் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. வந்ததுலேருந்தே அதிகமான பேச்சுக்கள் மட்டுமே அவங்க வாங்கியிருக்காங்க. இதுல சேலத்துல நடந்துச்சுல்ல இந்த கூட்டம். அப்போ வெள்ளிக்கிழமை. அப்ப கூல் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, "தளபதி நீங்க வெள்ளிக்கிழமை இனிமே நீங்க கூட்டம் நடத்தவே கூடாது. கூட்டம் எதுக்கு நடத்துறீங்க? உங்களால பல பேருடைய பணம் லாஸ் ஆகுது. புரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்குமே லாஸ் ஆகுது. நீங்க சினிமாலேருந்து தானே வந்திருக்கீங்க. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும். ஏன் இப்படி பண்றீங்க? சோஷியல் மீடியால விஜய் வருகிறார், விஜய் போகிறார், விஜய் ஃப்ளைட் ஏறிக்கிறார். இப்படி மட்டுமே வருது. எங்கள பத்தின நியூஸ் வரமாட்டேங்குது. இனிமே நீங்க வெள்ளிக்கிழமை மீட்டிங் வைக்கவே கூடாது." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? நெறைய பேர் நெறைய விஷயம் செய்றாங்கல்ல. அங்கலாம் போய் கேட்காம எதுக்கு தளபதி கிட்ட நின்னு இந்த இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி நெப்போலியன் அவர்கள் ஏதோ போக்கிரி படத்துல தளபதி விஜய்க்கும் இவருக்கும் சண்டை. அதனால பேசுறதில்ல, பழக்கம் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தேன். அதே மாரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா, அம்மாவையே சேர்த்துக்காத இவர் எப்படி ஒரு அழகான ஒரு அரசியல ஒரு அழகான மக்கள சேர்க்க முடியும்? எனக்கு அதுலலாம் இது இல்லங்க. எனக்கு இவரு அரசியல் பண்றதுக்கு எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தவங்க பேசிட்டே இருக்காங்க. அதாவது நல்ல காரியம் ஒருத்தவங்க செய்ய வராங்க அப்படின்னா, அது 4 பக்கத்துல இருந்து அவங்கள தள்றதுக்கு பார்க்க தான் செய்வாங்க. அதனால அதெல்லாம் பத்தி கவலைப்படாம, நம்மளுடைய நேரான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும். நம்ம தளபதிய ஜெயிக்க வைக்கணும். கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மறக்காம தூய சக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஜய் என்ன பிடிக்கும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க.